பழனி விவகாரத்தில் விசாரணை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? பழனி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக விசாரணை போயிட்டு இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நான் தான் சொன்னேன், இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும். அப்போதான் நேர்மையாக குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றினார். விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதில் முதல்ல வந்து அந்த நிலத்தை விற்றவர்கள் வாங்கியவர்கள் 4 பேர் மேலே வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து விசாரணை நடந்துட்டு இருக்குது. சம்பந்தப்பட்ட பதிவுத்துறை அதிகாரிகள் மேலும் வழக்கு வந்து ஆல்ரெடி போடப்பட்டிருக்குது. அதில் யார் யாரெல்லாம் சிக்கிறாங்களோ நிச்சயமாக யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம நம்மளுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். சார், இப்போ உங்க மேலேயே குற்றச்சாட்டு முன்வைச்சாங்க, அவங்க மீது நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை, அதுதான் சொல்கிறேனே, என்னுடைய மீது குற்றச்சாட்டுலாம் வைக்கல, பொய் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது முதல்ல குற்றச்சாட்டே கிடையாது. ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தியல் ரீதியான குற்றச்சாட்டை வச்சா நம்ம அதற்கான பதில் அது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்வேறு அதிமுகவுடைய ஐடி விங்கில் இருந்து இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனடியாக ரமேஷ் அவர்களின் உறவினர் தான் அந்த நிலத்தை வாங்கிட்டாரு, ரமேஷ் அவர்களின் உறவினர் தான் வந்து 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடி வாங்கிட்டார். முதல்ல என் குடும்பத்தில் இருக்க என் கிட்ட 2 கோடி ரூபாய் பணமே கிடையாது. அதுதான் உண்மை. இன்னொன்று, அப்படியே 2 கோடி ரூபா இருந்தாலும் நாங்கள் வாழ்றதே வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் சென்னையில் வீடு வாங்காம ஏன் பழனியில் போய் வாங்க போகிறோம்? இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு காரணம், ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு என்னுடைய பேரையும் புகழையும் வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் ஒரு நல்ல காமெடி சீன் வரும்ல, சீப்பு திருடிட்டா வந்து கல்யாணம் நின்றோம் அப்படின்ற மாதிரி இந்த சீப்பு திருடுற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு சீப்பு திருடுற வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக யோசிக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.